அண்ணன் திருமாவர்கள் வள்ளுவர் கோட்டை மீட்டிங்கில் பேசுனது ஒரு சர்ச்சையாயிருக்கு. அது பயங்கர வைரலாயிருக்கு. அதுக்கு பல பேர் வந்து கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அந்த வள்ளுவர் கூட்டத்தில் போட்ட மீட்டிங்கில் திருமாவர்கள் பேசுனது என்ன சர்ச்சையாயிருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தர் முதல்வராகவே முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்படி சொன்ன உடனே படார்னு நம்ம விளக்கமாறு சீமாறு, அப்புறம் நம்ம சின்னமாங்கா இவங்கெல்லாம் ஓடி வந்து நாங்கள் அந்த கருத்தை நாங்கள் ஏற்கிறோம் அப்படின்னு ஒரு என்டார்ஸ் பண்ணிட்டாங்க. உலகத்தில் தமிழ்நாட்டில் அவ்வளோ அரசியல் கட்சி இருக்குது, அவ்வளோ தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் 2 பேரும் கருத்து சொல்லும்போது அது கொஞ்சம் ஏதோ உட்படுத்த இருக்குன்னு சொல்லணும். ஒன்றும் இல்லை, என்னன்னாக்கா நான் சாதியவாதி இல்லை அப்படின்னு தீக்குளிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு 2 பேரும் தள்ளப்பட்டிருக்காங்க. உனக்கு ஏன்பா எரியுது? நீ குசு உள்ளல்ல, பேசாமல் இருக்க வேண்டியது. நீ நடுரோட்டில் வந்து நான் விடல பாருங்க, என் தலை சுடவே இல்லை, என் உள்ளங்கை சிவக்கவே இல்லை, நீ எதுக்கு சொல்லிட்டு இருக்க? அப்போ ஏன்னா ஆல்ரெடி வந்து இவங்க பேரில் தான் கண்டெம்ட் கோர்ட் இருக்குது. ஏன்னா பல கட்சிகள் இருக்கு, எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. உங்களுக்கு என்ன அவ்வளோ வைக்கிற? அப்போ தான் ஒரு சாதியவாதி என்பதை வெளியே மறைக்க கருப்பை நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. டபார்னு தீக்குளிக்க இறங்கியிருக்காங்க. அப்போ இந்த 2 பேரும் அதை என்டார்ஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? அப்போ இவங்க 2 பேர்ட்டையும் நம்ம நாக்கப்படுங்க கேட்க வேண்டிய கேள்விகள் என்ன? அப்புறம் நான் திரும்ப சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு அது என்ன அர்த்தத்தில் நான் திரும்ப அவர்கள் சொன்னார் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிறந்த நாள் பண்ணிக்கு நாளைக்கு பிறந்த நாள், நாளைக்கு ஆகஸ்ட் 17 நான் திரும்ப அவர்களுக்கு பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு ஆகஸ்ட் 16 காமராசர் அரங்கத்தில் இரவு 10 மணிக்கு பட்டிமன்றம் இருக்குது. நிகழ்ச்சி 3:30 மணிலேருந்து தொடங்கி போயிட்டு இருக்கு. இரவு 10 மணிக்கு நடக்கிற பட்டிமன்றத்தில் நானும் அதில் பேச்சாளராக பங்கு பெறுகிறேன். அதனால் நேரம் இருப்பின் வாங்க, அங்கே சந்திப்போம். அண்ணன் திருமா அவர்களுக்கு வாழ்த்த வயதின்றி வணங்கி மகிழ்கின்றோம். ஹாப்பி பர்த்டே. யூடியூப் போட்ட சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே. நான் திரும்ப அவர்கள் சொன்னது இதுதான், அதாவது ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இது என்ன ஏதுங்கிறது நம்ம பின்னாடி வரும். ஏன் அப்படி சொன்னாரு? அதான் நம்ம பின்னாடி நான் சொல்றேன்னு சொன்னேன். இது சொன்ன உடனே அது சொன்னாலே என்டார்ஸ் பண்ண உள்ளெடுக்க முடியும். அப்படி சொன்ன உடனே பிரஸ் மீட்ல வந்து நம்ம விளக்கமாறு சீமாரு அதை நான் ஏற்கிறேன் அண்ணன் சொன்னது சரிதான், ஆனா அதுக்கு அப்புறம் சொன்னதை மறுக்கிறேன். என்ன மறுக்கிறேன்? அதாவது எங்க அண்ணன் சொல்ற கருத்தை நான் ஏற்கிறேன், ஆனா திமுக அரசின் மேல நம்பிக்கை இருக்குங்கிற கருத்தை எதிர்க்கிறேன். திமுகவை நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னேன், அதை நான் மறுக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாலும் அதை நான் ஏற்கிறேன், இப்போ நான் ஒன்று மறுக்கிறேன். இப்போ அப்படி சொல்லியிருக்காப்புல ஏற்கிறேன் மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. குறிப்பாக ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக முடியாது அப்படின்னு சொன்னதை ஏற்கிறேங்கிறாப்புல. இல்லை, ஏற்கிறேன் அப்படின்னாக்கா இதில் உனக்கும் பங்கு இருக்குடா என் வெண்ண அப்படின்னு நம்ம சொல்லணும். அதேதான், உனக்கும் உன் கட்சிக்கும் கூட இதில் பங்கு இருக்கு. ஏதோ இது திமுகவுக்கு போகிற இல்லை, அதாவது நாம் தமிழரையும் சேர்த்து உட்பட தான் சொல்லியிருக்காரு அவரு. அதாவது தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் தலித் ஒருவரை வந்து முதல்வராக்காது அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. இப்போ சீமான் சொல்கிறா அப்படி இல்லை, நான் வந்து 20க்கு 20 பெண்கள் சமநீதி, 20 தொகுதியில் ஆண்கள் 20 தொகுதியில் பெண்கள் படிட்டப்பா, அது மாதிரி சட்டமன்ற தொகுதியா இதில் பாதி அதில் பாதிப்பா, அது மாதிரி இது மாதிரி நான் தான் ஃபர்ஸ்ட் செஞ்சேன், என்னை விட்டால் யார் செய்வா, நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்ற சீமான் நாம் தமிழர் கட்சியின் முதல்வர் வேட்பாளராக ஒரு தலித்தை அறிவிக்க வேண்டும். ஏன் அறிவிக்க மாட்டேற? அதை அறிவிக்கலாம்ல. மற்ற கட்சிகளை கேள்வி கேட்கறல, திமுக நிப்பாட்டுவீங்களா? ஒரு தலித்தை நிப்பாட்டுவீங்களா? என்ன தலித்துக்கு உள்ள என்ன கொடுத்துருக்கீங்க கேட்குறீங்களா? உன் கட்சியில ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவரை, ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை ஒரு முதல்வர் வேட்பாளராக நீ அறிவி. ஏன் அறிவிக்க மாட்டேங்கிற? கட்சி தலைவராக அறிவி. உன் கட்சி தலைமை பொறுப்புக்கு வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை அறிவிக்கிறேன். நான் தான் புதுசாக கொண்டு வரேன், இதை நடைமுறைப்படுத்துறேன், இதை வந்து மற்ற கட்சிகளும் செய்யலைனா நான் கேள்வி கேட்பேன். நீ செஞ்சுட்டு கேள்வி கேட்டினாங்க எல்லாத்தையும் நான் தான் புரட்சி மாற்றேன், புரட்சி மசூர் பண்றேன் அப்படின்னு பேசுறீல்ல, இதுலையும் செஞ்சு ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரே ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டு, கட்சி தலைவர், அதெல்லாம் விடுங்க. ஒரு மாவட்ட செயலாளராக கம்பேர் பண்ணிக்க முடியாது. கட்சியில் சாயல் ராம்னு ஒருத்தர், அவர் வந்து கட்சியில் ரொம்ப வருஷமாக இருக்கிறாரு, பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். அவர் வந்து மாவட்ட செயலர் பொறுப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காப்புல. ராம்நாடு பக்கம் போல் இருக்குது. ராம்நாடு பக்கம் வந்து மறவர் சமூகம், கோணார் சமூகம் இவங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில் இருப்பாங்க இல்லையா? அதனால் வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் இப்போ அவர் சாயல் ராம் மாவட்ட செயலர் போட்டோம்னாங்க, அங்கே உள்ள நம்ம கட்சிக்காரவங்களாம் மற்ற சாயலில் இருப்பான், அவன் எப்போ மதிப்பான், எப்படி மதிப்பான்? வேலை செய்ய மாட்டான். அதனால வந்து மாவட்ட பொறுப்பு தர, வேற பொறுப்பு தர, மாவட்ட தலைவர் பொறுப்பு அந்த மாதிரி, அது வந்து பெருசாக ஒரு வெயிட்டான போஸ்டாக இருக்காது. இப்போ கேட்கறதுக்கு வேணா மாவட்ட தலைவர் அப்படின்னு வரும், மாவட்ட விவசாய தலைவர் அப்படின்னு வரும். ஆனால் தலைமை பொறுப்புக்கான எந்த ஒரு பவரும் இருக்காது அது. அப்போ அப்படியாப்பட்ட ஒரு பொறுப்பை தான் நம்ம சாயல்ராம் அவர்களுக்கு போட்டு கொடுத்தாப்புல. அது காரணம் வந்து இதுதான், அங்கே உள்ள மற்ற சாதிக்காரன் இப்போ சாதிக்காரன் மதிக்கலைனாக்கா அவனை கட்சியில் தேவையில்லைன்னு சொல்லணும். கட்சி எப்படின்னு கேட்க, சாதி பார்த்து போடும் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்கிற நீ, சாதி பார்த்து ஒரு மாவட்ட செயலாளரை வந்து நீ தீட்டுன்னு சொன்னாக்கா நீ வேட்டு கிளம்பு, நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லணும். நீ கரிகஞ்சி விஷயத்தில் என்ன சொன்னாப்புல? கரிகஞ்சி லவ் மேட்டர்ல, ஆமாம், அந்த லவ் மேட்டர்லேயே அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து
ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த பெண்ணு, அதனால இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணினா கட்சிக்காரன் உன்னை எப்படி மதிப்பான் அப்படிங்கிற வார்த்தை நான் ஐடியா சொல்லி தரேன், அதை ஃபாலோ பண்ணு. அப்படியே டிப்ஸ் வேற கொடுக்குற நீ. ஐடியா இல்ல, ஃபார்முலா மாப்ள. ஃபார்முலாவா? ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை சொல்லி தரேன், அதை நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி தந்திருக்க நீ. அப்ப இந்த அளவுக்கு உனக்குள்ள ஒரு பட்டியல் சமூகத்துக்கு எதிரான ஒரு மனநிலையை வச்சுக்கிட்டு இவர் என்ன சொல்றாப்புல, தலித் சமூகத்தை சார்ந்தவங்க இங்க முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னு அண்ணன் ஒரு சோசியல் ஸ்டேட்மெண்ட் சொன்னோன்னே அது ஏதோ அதை வந்து அதை பெரிதுபடுத்தினோம்னா திமுகவிற்கு வந்து கெட்ட பேர் வந்துடும், திமுக கூட்டணி கெட்ட பேரா வந்துடும், டப்புன்னு நம்ம என்டார்ஸ் பண்ணி ஏதாவது உருட்டி விட்டு அவர் உன்னையும் சிறப்பு கல்வி அடிச்சிருக்காருன்னு சொல்றோம். அவர் சாயல்ராம் சொன்னோம் இல்லையா, அப்போ இந்த ஈரோடு இடைத்தேர்தல் நடக்கும் பொழுது ரோட்டில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாப்புல சீமானு, ஒரு நைட் டைம். அப்போ பக்கத்தில் நிற்கிறவர் தான் சாயல்ராம். அவர் என்ன பண்ணுவாப்புல, தலையில் அப்படி அடிப்பாப்புல சாயல்ராம். அவரு கட்சியில் அது எந்த டைம் தெரியுமா, ஒரு கட்சி மீட்டிங் நடக்கும், போலீஸ் வந்து விசாரணை பண்ணணும், இந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு, ஈரோடு இடைத்தேர்தல் சம்திங் ஏதோ நடக்கும்போது இப்போ போலீஸுக்கும் அவருக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கோம். அப்போ நடந்த சம்பவம் அது. அப்போ சைடில் அவர் யார்ட்டன்னு பேசிட்டு இருப்பாரு, தலையில் ஓங்கி அடிப்பாப்புல. இப்போ இதே மாதிரி சாட்டை துறைமுருகன் நீ ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது சாட்டை துறைமுருகன் பக்கத்தில் பேசி நிற்பான்ல, அவனை தலையில் அப்படி அடிப்பியா நீ, இடுமாவனை கார்த்திகை தலையில் அடியும் பார்ப்போம். ஏன்னாக்கா அவர்கள் இருக்கிற அல்லது அவர்கள் பிறந்த சாதி என்பது வேறு, இடைநிலை சாதியில், அதனால அவங்கள பொதுவெளியில் ட்ரீட் பண்ண மாட்டாப்புல. சாயல்ராம் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர், அவருக்கு என்ன பதவி விட்டாலும் தரதில்லை, தலையில் அடிக்கிறது, பொதுவெளியில் இப்படி மரியாதை குறைவாக நடத்துறது. அப்போ உனக்குள்ள உள்ள சாதிய வன்மத்தை நீ வச்சுக்கிட்டு நீ வந்து தலித் சமூகத்தை தமிழ்நாட்டில் முதல்வராக்க முடியாது அப்படின்னோடனே அதை வந்து என்டார்ஸ் பண்ணி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கும் போது நீ ஆக்கிடுவோம், நாங்கள் நம்பிடுவோம். ஆணவ கொலைகள் பற்றி உங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் கேட்கும் பொழுது கருத்து இருக்காது உனக்கு, அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லையே, கருத்து வராது, அது ஒன்றும் கருத்து இல்லையே. நம்ம பார்த்திபன் பற்றி சொல்லுவோம் அப்படி இல்லை, இந்த வடிவேல் சொல்லுவோம் அப்படி இல்லை, சின்ன வயசுல எனக்கு பேச்சு வராதான் யாரு உனக்கு, நான் போடும் சின்ன வயசுல எனக்கு பேச்சு வரும். அது மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா கருத்துக்களுக்கும் சர்வ நிவாரணியா சர்வரோக நிவாரணி அப்படிங்கிற பேச்சு வச்சிருக்கிற, எல்லாத்துக்கும் கருத்து வச்சிருக்க சீமானுக்கு ஆணவ கொலைக்கு மட்டும் பத்தி கேட்கும் போது மட்டும் அது வாய் முடிக்குது. அது ஒன்றும் கருத்து இல்லை. இப்போ ஆணவ கொலைகள் நடப்பது என்பது அதில் பாதிக்கப்படுறது பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க தான் பெரும்பாலும். அப்படி இருக்கும்போது அதற்கு கருத்து தெரிவிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ற நீ தலித் சமூகத்தை சார்ந்தவங்க முதலமைச்சராக முடியாது அப்படின்னோடனே ஆமா அண்ணன் சொல்றது சரிதானே, அண்ணன் சொல்றது சரிதானே, ஒன்னையும் சேர்த்தாண்டா சொல்றாரு அண்ணன். அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிச்சயமா நாங்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சரை நாங்கள் ஆக்குவோம். அடுத்ததாக சின்னமாங்கா உடனடியாக வந்து எப்போவுமே தீயை வைக்கக்கூடியவர் இந்த தீ குளிச்சிருக்காப்புல. நான் சொல்றது தீ வைக்கிறதா ஃபயர் சொல்றேன், ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கிறவர், ஒரு ஃபயர் தீயாக பேசக்கூடியவர். கூட்டத்தில் நான் பானை உடைக்க வந்திருக்கேன்டா, தீச்சட்டியே தன்னுடைய கையில் ஏந்தி கொண்டிருப்பவர் என்ன சொன்னாப்ல, பானை உடைக்க வந்திருக்கேன்டா, பானையெல்லாம் உடைக்க தானே வந்திருக்கேன், பானை உடைக்கத்தானே வந்திருக்கேன், இருங்க பானையை உடைக்கிறோம், நம்ம பானையை உடைச்சே தீரணும் அப்படி பானைன்னு சொல்ற நீங்க எங்க கூட கூட்டணி வச்சாக்க நாங்க ஒரு தலித்த முதலமைச்சராக்குவோம். இதுக்கெல்லாம் நான் எங்க ரூம் போட்டு வச்சிருக்கிறது அல்லது எந்த பக்கமாக நாங்கள் சிரிப்பது என்று எங்களுக்கே தெரியவில்லை. இதெல்லாம் பிசினஸா? பட்டியல் மக்கள் எங்களை ஆதரித்தால் நாங்கள் வந்து தலித்த முதல்வர். அப்ப என்ன அர்த்தம்னாக்கா இந்த நாள் வரைக்கும் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் உங்க கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கல. ஏன் தெரிவிக்கல? ஆமா, பொன்பரப்பில் என்ன நடந்துச்சு, அடிச்சு நோக்குவீங்க, நாயக்கன்கோட்டையில நடந்துச்சு, பானையை உடைப்பீங்க, நீங்க போய் குடிசைகளை கொளுத்தி விடுறது நாயக்கன்கோட்டையில, இதெல்லாம் நடந்துச்சுல்ல, எத்தனை இடங்கள் நடந்திருக்கு. இந்த நாள் வரைக்குமே பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை எதிரியாக சித்தரிச்சு வன்னியர் சமூக மக்களுக்கு எதிராக நிற்பவர்கள் போன்று சித்தரிச்சு அதை வச்சுதான் நீங்க ஓட்டு வாங்கி பொழைச்சிட்டு இருக்கீங்க இந்த நாள் வரைக்கும். அதுவும் ஏன் உங்களால ஓட்டு வாங்க முடியல, வன்னியர் சமூக மக்களே உங்களை நம்பல. ஏன்னாக்கா வன்னியர் சமூக மக்களே ஏமாற்றுகிற கட்சி பாமக என்பதை அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. தங்களுக்கு துரோகம் இழைத்தவர்கள், வன்னியர்களுக்கு துரோகம் இழைத்த கட்சி பாமக என்பதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் வன்னியர்கள் ஓட்டே உங்களுக்கு வந்து விழல. இவரு எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சா அவர் வந்து தலித் சமூகத்தை சார்ந்தவங்க நாங்க முதல்வராக்குவோம். யோ முதல்ல உன் கட்சியை சார்ந்த ஒருத்தரும் உன்னால எம்பி ஆக்க முடிஞ்சா? இத்தனை சீட்டு வாங்கினீங்களே, அதான் இத்தனை சீட்டு வாங்கினீங்கல்ல இந்த எலெக்ஷன்ல, உங்க கட்சியை சார்ந்த ஒருத்தர் அவரை வந்து உங்களால எம்பி ஆக்க முடிஞ்சு. எனக்கா கூட்டணி வச்சாக்கா ஒரு தலித்த முதலமைச்சராகும் அப்படிங்கிறது அர்த்தம் என்னன்னா ஒண்ணும் இல்லை. அண்ணன் திருமாவர்கள் வந்து நாங்க முதல்வராக்குவோம் அப்படிங்கிறத பேர் சொல்லாம சொல்றாப்புல. யாரு முதல்வராக்குறது, யார் முதல்வராக்குறது? ஏன் உன் கட்சியை சார்ந்த 25 சீட்டு வாங்கிட்டு ஒரு சீட்டு ஜெயிக்க வைக்க உங்களுக்கு வக்கில்ல. சரி, கட்சியை சார்ந்தவங்களை விடுங்க, உங்க மனைவி நிப்பாட்டிங்கல்ல, உங்க மனைவியை நிப்பாட்டி அவங்களை ஓட்டு கேட்கறதுக்கு நீங்க உங்க பரம்பரையா அழைச்சிட்டு போய் ஓட்டு கேட்டீங்க, உங்க புள்ளக்குட்டி உங்க பேரம் பேத்தி எல்லாருமே ரோட்ல இறங்கி ஓட்டு கேட்டீங்கல்ல. அப்படி ஓட்டு கேட்டுமே உங்களுடைய மனைவியே உங்களால ஜெயிக்க வைக்க முடியலையே.
அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க மனைவியை விடுங்க, நீங்க நின்னீங்களே போன தடவை எலெக்ஷன்ல, போன எலெக்ஷன்ல நின்னீங்கல்ல, உங்க வன்னிய சமூகத்தை சார்ந்தவர்கள் பெரும்பான்மையான வாக்கு இருக்கிற அந்த ஏரியாவில் நின்று உங்களால ஏன் ஜெயிக்க முடியல? ஏன்னாக்கா வன்னியர்களை ஏமாற்றுகிற கட்சி, வன்னியர்களை பழிவாங்குகிற கட்சி பாமக. வன்னியர்களை வந்து ஏமாற்றுற கட்சி பாமக தான் புரிஞ்சு. போன வாட்டி நின்று தோத்து போனாப்ல, இந்த வாட்டி நிக்கவே இல்லை, நிக்காமல தோத்து விட்டாப்ல. எனக்கா வேஸ்டா நின்று தோத்துக்கிட்டு நிக்காமல தோத்துருவோம். அதுக்கு பதிலாக அவங்க மனைவி நிற்க வச்சாப்ல. ராஜ்யசபா சீட் வாங்கிருக்கானா, நின்று ஜெயிக்க முடியல, தோத்துட்டாப்ல. அப்போ நீங்களே இண்டிவிஜுவலாக நின்று வன்னியர் சமூக மக்கள்கிட்ட பேசி உங்களாலேயே அந்த வன்னியர் சமூக ஓட்டை வாங்க முடியாது. நீங்கள் வந்து இன்னொருத்தரை, அது தலித் சமூகத்தை சேர்ந்தவரை நீங்கள் கை காமிச்சு நீங்கள் அவங்கள முதல்வராக்குவீங்க. இல்லை இது என்ன பிஸ்னஸா? இல்லை நான் பிஸ்னஸாக கேட்குறேன். நீங்கள் ஓட்டு போடுங்க, நாங்கள் அப்புறமா நாங்கள் இது ஆக்குறோம். இப்போ ஆக்குங்க, இப்போயே அறிவிங்க. இவருக்கு என்ன இதே பழக்கமாக போச்சு. நீங்கள் 25 MP சீட்டு கொடுங்க, அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பார்லிமெண்ட்டில் போய் பேசுகிறோம். இது என்ன பிஸ்னஸ் மேட்டர்? அது பண்ணையார் மாதிரி முதலாளித்துவமா? பண்ணையார் தான், அது பண்ணையார்த்துவம் பேசுறது தான், ஒரு வட்டி கடைக்கார மாதிரி. அவ்வளோதான். மேல்பாதி சம்பவத்தில் ஆமாம், இவர் என்ன எடுத்தீங்க? இவர் முதலமைச்சர் ஆக்கிறதுலாம் அப்புறம் இருக்கட்டும், அதெல்லாம் தனியாக பார்ப்போம். மேல்பாதி கோயில் பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். அந்த பிரச்சனையில் ராவோட ராவாக உங்கள் கட்சியை சேர்ந்த பாலு என்கிற வக்கீலை நீங்கள் அனுப்பிச்சிங்க. அவர் முக்கிய பொறுப்பாளர், ஒரு எம்எல்ஏவாகவும் உள்ள இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவரை நீங்கள் அனுப்புறீங்க. அவர் அங்கே போய் என்ன பேசிட்டு வர்றாரு? அங்கே உள்ள வன்னியர் சமூக மக்கள்கிட்ட நீங்கள் யாரையும் உள்ளே விடக்கூடாது, என்ன நடந்தாலும் ஐயா பார்த்துக்க சொல்லிட்டாரு. அது பெரிய ஐயாவே நேரடியாக கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நம்மளோட இது, நம்மளோட அது, நம்மளோட அது அப்படின்னு பேசணும். நீங்கள் நம்ம அதை விட்டுறக்கூடாது, அவங்கள உள்ளே விடக்கூடாது. என்ன நடந்தாலும் எவ்வளோ பெரிய கோர்ட்டுக்கு போனாலும் ஐயா நின்று பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாரு, நாங்கள் அதை விட்டுறக்கூடாது அப்படின்னு அந்த வன்னியர் சமூக மக்களுக்கு கொம்பு சோவி விட்டது நீங்கள். அப்படிப்பட்ட நீங்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை கோயிலுக்குள்ளே விடுறதுக்கு நீங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்து அதை ஒரு கலவரம் வன்முறையாக மாற்றி அதில் ஒரு ஓட்டு பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்காக பண்ணுற நீங்கள் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவரை முதல்வராக்குவீங்க. என்ன பண்ணியிருக்கணும் அந்த நேரத்தில்? அந்த பையனை கூட்டு உள்ளே போயிருந்தாருன்னா எல்லா பிரச்சனையும் ஓவர். ஓட்டு வந்து விழுந்திருக்குங்க. அவ்வளோ ஓட்டு ஜெயிக்க வச்சிருப்பாங்க. விக்கிரபாண்டியா, விழுப்புரமா, எம்பியா, எம்எல்ஏ விழுந்திருப்பாங்க. நீங்களே அவங்க கண்டாலே ஆவாதுன்னு ஒதுக்கி வைக்கிறீங்க. நீங்கள் ஒதுக்கி வைக்கிறது மட்டும் இல்லாமல் 2 சமூகத்தையுமே கும்பு செய்ய விட்றீங்க. இப்போ வன்னியர் வாக்கு வந்து அதிகமாக இருக்குது ஒரு ஏரியாவில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்பாங்கல்ல, வன்னியர் வாக்குகள் மட்டுமே விழுந்து ஒரு ஆள் ஜெயிக்க முடியாது. அங்கே பட்டியல் சமூக மக்களுக்கு அங்கே இருப்பாங்க, மற்ற சமூக மக்கள் இருப்பாங்க, எல்லாருடைய வாக்குகள் தான் வேணும். இப்போ இவர் வன்னியர் கேண்டிடேட்டை நிப்பாட்டினார்னாக்கா திமுக வன்னியர் கேண்டிடேட் தான் போடுவாங்க, அதிமுக வன்னியர் கேண்டிடேட் தான் போடுவாங்க. இப்போ 3 பேர் சேர்ந்து இந்த வன்னியர் ஒரு வன்னியர் 3 ஓட்டாக போட முடியும், ஒரு வன்னியர் 1 ஓட்டு தான் போட முடியும். அப்போ ஏதோ ஒரு வன்னியருக்கு தான் போட முடியும். அது எந்த வன்னியர்? அந்த 3 வன்னியரில் ஒரு வன்னியர் சூஸ் பண்ணுவாங்க. இல்லை இந்த வன்னியர் வேண்டாம், அந்த வன்னியர் வேண்டாம், இவர் கொஞ்சம் சமூக நீதிலாம் பேசுகிறாப்புல, இவங்களால பெண்களுக்கு வந்து இவ்வளோ திட்டங்கள் வருது, மாணவிகளுக்கு இந்த திட்டம் வருது, மாணவருக்கும் திட்டம் வருது, குழந்தைகளுக்கு வந்து சத்துணவு அதை காலை உணவாக விரிவுபடுத்திருக்காங்க. அப்போ இந்த வன்னியருக்கு நம்ம ஓட்டு போட்டோம்னாக்கா இந்த கூட்டணியில் உள்ளவங்க சரியாக செயல்படுவாங்க. அதனால் வந்து மக்களுக்கான திட்டங்கள் நமக்கு வந்து பல விஷயங்கள் வந்து சேருது. மகளிருக்கான பஸ்ஸு, ஸ்டாலினுடைய பேரில் அந்த பஸ் திட்டம், இப்படி வந்து இலவச பஸ்ஸு கொடுக்குறாங்க, டிக்கெட் இல்லாத விலையில்லா டிக்கெட் கொடுக்குறாங்க. இப்படி பல திட்டங்களும் இந்த வன்னியர் சார்ந்த கட்சி கொடுக்குது. அதனால் இந்த வன்னியருக்கு ஓட்டு போடுவோன்னு ஏதோ ஒரு வன்னியருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நீங்கள் வன்னியர் அப்படிங்கிறதுனால எல்லா மக்களும் ஐயோ நம்ம ஐயா வன்னியர் அவர் வந்து அதனால் எல்லா வன்னியரும் அவர் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு போட மாட்டாங்க. அதனால தான் வன்னியர் சமூக மக்களே உங்களை நம்பலை, இல்லை தங்களை ஏமாற்றுகிற கட்சியாக பாமக இருக்குன்னு வன்னியர் சமூக மக்கள் விழுத்தழிச்சிட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு ஓட்டு போகிறதுல அதெல்லாம் நீங்கள் தோத்துட்டு இருக்கீங்க. அதாவது தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டமைப்பு ஆரம்பித்து கூட்டத்துக்கு தலைமை தாங்கி அந்த கூட்டத்தை நடத்தினா ஒருத்தர் இருக்கார்ல, அவரு இன்னைக்கு வந்து சொல்கிறாப்புல பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அதே வாயி இன்னைக்கு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை நாங்கள் முதல்வராக்குவோம் அப்படின்னு சொல்றது நிக்குது. அது அண்ணன் திருமாவர்களுக்கு கிடைத்த வெற்றி. ஆமா, அவரோட அரசியல் ஒரு தலித் என்னைய தோற்கடிக்கணும் அல்லது என்னை எதிரியாக்கணும் அல்லது பட்டியல் சமூகத்தை எதிரியாக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன நீக்கிட்ட சமூகத்தில் நீ வாழ்ந்துருவேன் ஜெயிச்சிருவேன்னு ஒரு இது இருக்குல்ல. நீ தலித் அல்லாத கூட்டமைப்புன்னு ஒன்று ஆரம்பிச்சு நீ இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிறனாக்கா நடு ரோட்டில் வந்து நின்று மைக்க பிடிச்சிக்கிட்டு ஒரு தலித்தை நாங்கள் முதலமைச்சராகும் அப்படிங்கிற இடத்துக்கு நீ தள்ளப்பட்டிருக்க ராஜா, தள்ளப்பட்டிருக்க. உங்களை கருப்பை நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வருவார்கள் போவார்கள், அது வேறு. மாநில அரசு எந்த சூழலிலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிற நிலை இங்கே இல்லை, வர முடியாது. இப்போ அண்ணன் திருமாவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அண்ணன் திருமாவர்கள் சொன்னதாக தான் ஒரு தலித் வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சராக முடியாது அப்படின்னாக்கா இதுக்கு வந்து குறிப்பிட்ட கட்சிகள் மட்டுமே காரணம் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஏற்கனவே அண்ணன் திருமாவர்கள் இதுக்கு பலமுறை பதில் சொல்லியிருக்காங்க. சோசியல் ஸ்டிக்மா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவார். சோசியல் ஸ்டிக்மானாக்கா ஒரு சமூக இழிவு,
சமூகத்தில் இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சமூக இழிவு, கட்டமைப்பே அப்படி தான் இருக்குது. கட்டமைப்பே அப்படி தான் இருக்குது. அதை நம்ம உடைக்கணும். ஸோ இந்த சோசியல் ஸ்டிக்மாவை உடைக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இந்த சோசியல் இழிவை, சமூக இழிவை நம்ம உடைக்கணும். அதை விட்டுட்டு இந்த கட்சி அந்த கட்சி எல்லா கட்சியிலும் நான் மாறி மாறி வந்துட்டேன், தனியாகவும் நின்று பார்த்துட்டேன். இப்படி ஒரு 4 கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணி எல்லா முயற்சியும் நான் பண்ணி பார்த்துட்டேன். இது ஒரு சோசியல் ஸ்டிக்மா. இங்கு தலித் ஒருவர் முதலமைச்சர் ஆக முடியாத சூழல் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னாக்கா அது ஒரு சோசியல் ஸ்டிக்மா. அது காலம் கணிஞ்சு வரும். ஆமாம், அது ஏதோ இன்னைக்கு அண்ணன் பேசுனதுனால டக்குன்னு என்டார்ஸ் பண்ணிட்டோம்னாக்கா திமுக தான் வந்து டக்குன்னு பழைய தூக்கி அங்கே போட்டுடலாம். நீங்கள் ஒரு தலித்துக்கு ஒரு முதலமைச்சர் பதவி கொடுக்கலாமே, அல்லது ஒரு கேண்டிடேட்டை நீங்கள் நிப்பாட்டி வைக்கலாமே அப்படிங்கிற கேள்வி ஈஸியாக திருப்பி விடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சின்னமாங்க விளக்கமறு சீமார் முதல்ல உங்கள் கட்சிக்குள்ள ஒரு தலித்தை ஒரு சிஎம் கேண்டிடேட்டை நிப்பாட்டிட்டு அப்புறம் கேளுங்க. உங்கள் கட்சியினுடைய தலைவராக ஒரு தலித்தை நீங்கள் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கேள்வியை மற்ற கட்சிகளை நோக்கி நீங்கள் கேளுங்க. அது இல்லை, சிம்பிளாக ஒரு பட்டியல் மொத்தம் முதல்ல மதிங்க. நீங்கள் மதிக்க கற்றுக்குங்க. நீங்கள் மேல் பாதிக்குள்ள கோயிலில் விடாததுக்கு என்ன காரணம்? அவங்க நீங்கள் மதிக்கல தானே அர்த்தம். அது மாதிரி சீமான் வந்து நான் வந்து துணைத் தலைவராக்குவேன் பட்டியலினம் கொடுத்து ரொம்ப அதிகமாக பேசாததுக்கு காரணம் என்ன? நீங்கள் 2 பேரும் அவங்களை மனிதர்களாகவே மதிக்கலங்கிறது அர்த்தம். இப்போ அண்ணன் சொன்னார்ல, இந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க, தலித் சமூகத்தை சார்ந்தவங்க இங்கே சிஎம் ஆக முடியாது அப்படிங்கிறத இன்னும் சில பேர் தவறான ஒரு புரிதலுக்கு சில பேர் எடுத்திருக்காங்க. என்னன்னாக்கா, அதாவது இப்போ தலித்துகளுக்கு ரெப்ரசன்டேஷனே தரதில்ல, ரெப்ரசன்டேஷன் எந்த கட்சி தருதோ அந்த கட்சி நல்ல கட்சி அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல, அப்படி கிடையாது. ஏன்னாக்கா இன்னைக்கு பிஜேபியில் அண்ணன் எல்முருகன் இருக்காரு, அவர் இன்னைக்கு அமைச்சராக இருக்காப்புல, மத்திய அமைச்சராக இருக்காப்புல, பல பொறுப்பு, மத்திய இணையமைச்சராக இருக்காப்புல, பல பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க. இப்போ அது கொடுத்துட்டாங்க பாருங்க, ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவருக்கு ஒரு மத்திய இணையமைச்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க, அவங்க ரெப்ரசன்ட் கொடுக்குறாங்கல்ல. அதனால அந்த கட்சி தான் சமூக நீதி கட்சி அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. இப்போ பிஜேபி ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை சிஎம் கேண்டிடேட்டா நிப்பாட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பாருங்க, ஒரு சிஎம் கேண்டிடேட்டா அந்த கட்சி நிப்பாட்டு பாருங்க. அவங்க யாராவது நிப்பாட்டலாம்ப்பா, யாரா எத்தனை பேர் நிப்பாட்டலாம். உனக்கு என்னப்பா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆளே கிடைக்கல உனக்கு. இல்ல இப்போ பிஜேபி பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை ஒரு சிஎம் கேண்டா நிப்பாட்டுன்னு வச்சுக்கோங்க, உடனடியாக அது சமூக நீதி கட்சின்னு சொல்ல முடியுமா? அல்லது பாருங்க, ஒரு தலித்தை ஒரு சிஎம் கேண்டா நிப்பாட்டிட்டாங்க, அவர் எல்முருகன் என்ன தெரியும், அவரே ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் ஏற்றுக்கொண்டிருப்பது இந்த இந்துத்துவம் என்கிற அந்த தத்துவத்தை தான் ஏற்றுட்டு இருக்காப்புல. அப்போ அந்த சோசியல் ஸ்டிக்மாவை எப்படி உடைக்கிறது? இந்த சோசியல் ஸ்டிக்மா உடைஞ்சாதான் சீமார் சொல்ற என்டார்ஸ், அண்ணன் சொன்னதை என்டார்ஸ் பண்ணார்ல, அதே மாதிரி சின்னமாங்க சொன்ன என்டார்ஸ்லாம் அப்பதான் நடக்கும். தலித் இங்க ஒரு சிஎம், அதாவது தலித் என்ற பட்டியல மக்கள்ல ஒருத்தர் தலைவரா உருவாக்கி அவரே முதலமைச்சர் ஆக முடியாது அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றாரு. அது ஆக முடியாது. ஏன் ஆக முடியாதுனாக்க சோசியல் ஸ்டிக்மா. இந்த சோசியல் ஸ்டிக்மா உடைச்சாதான் இந்த ஒரு தலித்தை இங்க முதலமைச்சராக ஆக முடியும். அந்த சோசியல் ஸ்டிக்மாவை எப்படி உடைக்கிறது? என்ன தடையாக இருக்கு? சாதிய மனநிலை தான் தடை, வேற ஒன்றும் கிடையாது. இதில் கட்சி பேர் வேற வேறையா இருக்கலாம், திமுக, அதிமுக, அந்த கட்சி, இந்த கட்சி, தேமுதிக, இப்படி வேற வேற பேர்ல கட்சி இருந்தாலுமே ஓட்டு போட போறது மக்கள். தனி ஒருவன் தான் போய் ஓட்டு போட போறான், ஒரு ஓட்டு. அப்ப அந்த ஒரு மனிதனுக்குள்ளேயே என்ன மனநிலை இருக்கு? அவன் சாதியவாதியாக அல்லது சாதிய கட்டமைப்போட வளர்ந்து அதை உள்வாங்கிய ஒருத்தனா இருக்கும் பொழுது அங்க ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் எவ்வளவு நல்ல மனிதராக இருந்தாலும் எல்லா சமூகத்துக்கும் சாதி, மதம், மொழி எல்லாத்தையும் கடந்து யார் ஒருவர் பாதிக்கப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும் அங்கே போய் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு உத்தம புருஷனாக நாம ஒரு தலைவர் இருந்தாக்கா இப்படி இருக்குண்டா, இவன் சிஎம் ஆனாக்கா இந்த நாடே அப்படி மாறிடும், தமிழ்நாடு எப்படி மாறிடும் நினைக்கக்கூடிய ஒரு தலைவராக இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணன் திருமா, சரிங்களா, எக்ஸாம்பிள் அவர் வச்சுக்கலாம். பல சமூகங்களுக்கு பிரச்சனைக்கும் போது அவர் தான் குரல் கொடுக்குறாரு. அப்போ நாமெல்லாம் என்னங்க இவர் சரியில்லை அவர் சரியில்லைன்னு சொல்ற சரியான ஒரு ஆள் இருக்காரு, திரும்ப சரியான ஒரு ஆளா இருக்காருல்ல, அப்ப அவருக்கு ஏன் ஓட்டு போடுறது இல்ல? ஏன்னாக்கா அதுதான் சாதிய மனநிலை. இதுதான் சோசியல் ஸ்டிக்மா. இதை உடைச்சாதான் அண்ணன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் இங்க நடக்கும். அப்ப அதை எப்படி உடைக்கிறதுனாக்கா அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் ஏற்கனவே சொல்யூஷன் சொல்லியிருக்காரு. ரொம்ப சிம்பிள். இந்த இந்து மதம் என்கிற இந்த கோட்பாட்டை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த சோசியல் ஸ்டிக்மா இப்படியே தொடரும். இந்த சோசியல் ஸ்டிக்மா உடையணும்னாக்கா இந்து மதம் கொண்டிருக்கிற அந்த கோட்பாடுகள் இருக்குல்ல, அதை நீங்க ஏத்துக்க கூடாது. அப்ப இந்த இந்து மத கோட்பாடுகளை டோட்டலா நம்ம டெமாலிஷ் பண்ணணும். அப்படி டெமாலிஷ் பண்ணா மட்டும்தான் இந்த சோசியல் ஸ்டிக்மா இங்க உடையும். இப்ப சொல்லுங்க, இந்த சோசியல் ஸ்டிக்மா உடைஞ்சி ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் இங்க முதல்வர் ஆகணும்னா நாம இந்த இந்துத்துவ அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போல இந்த இந்துத்துவ கோட்பாடுகள் இங்க ஒருவருக்குள்ளேயும் ஊடுருவி கிடக்குல்ல, அந்த இந்துத்துவ கோட்பாடுகளை இந்த வர்ண கோட்பாடுகளை நம்ம உடைச்சேரினும் தூள் தூளாக்கணும் அப்படிங்கிறத அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது என்னைக்கு ஒழியுதோ அன்னைக்கு இந்த சோசியல் ஸ்டிக்மா உடையன்னு சொல்லியிருக்காப்புல. அப்ப உண்மையிலேயே தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் இங்க முதலமைச்சர் ஆகணும்னாக்கா அண்ணல் அம்பேத்கர் சொன்னது நடக்கணும். இப்ப சொல்லு, சீமார் இங்க வா, சின்னமங்காவா, இப்போ இந்த இந்துத்துவ கோட்பாடுல வர்ணாசிரம கோட்பாடுல சாதிய மனநிலையா அண்ணல் அம்பேத்கர் சொன்ன மாதிரி உடைச்சிருவோமா? சரி பண்ணிடுமா? எல்லாரையும் அந்த மனநிலை வெளில கொண்டு வந்துருமா? அதுக்கு ஓகேன்னா வா,
அப்படி இல்லைனாக்கா மூடிக்கிட்டும் வேலை நோ பார் ஏதாவது இல்ல அது இல்லைன்னா நடக்காது. அது இல்லைன்னா என்ன பண்ணலாம் நடக்காது. நீ உன் கொள்கையில் இருப்பேன், நான் என் கொள்கையில் இருப்பேன்னா அது நடக்காது ராஜா. காலம் முழுக்க நீங்கள் மைக்கு முன்னாடி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது அப்படி ஒரு சம்பவமே நடக்காது, அவ்வளோதான். ஸோ அதான் இதான் அண்ணன் திருமா அவர்கள் சொன்னதுக்கு பின்னாடி உள்ள அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான அர்த்தம் இதுதான். அதை சில பேர் தவறாக புரிஞ்சுட்டாங்க, அதையும் நம்ம சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 பீஸும் எதுக்கு வருது, எதுக்கு தீக்குளிச்சு நிற்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வேறு ஏதாவது நீங்கள் சொல்ல ஏதாவது வச்சுருக்கீங்களா கருத்துக்கள்? ஒன்னே விட தான் வச்சுருக்கேன். என்ன? அண்ணனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ண்ணே.